வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பங்கரையின் ஸ்வேட்டிஸ் பியூட்டி பார்க்கின். வெயிலில் உங்களின் சருமம் வறண்டு கருத்து போகிறதா? அந்த நேரங்களில் சருமத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதற்கு சில டிப்ஸுகள் இதோ. கோடைக்காலம் என்றதும் நாம் எல்லோருக்கும் பயம் தருவது வேர்வை, வறண்ட சருமம், முகப்பரு, அனல் காற்று, கரும்புள்ளிகள் இது போன்ற பல பிரச்சனைகளை குறைக்க சில டிப்ஸுகள் இதோ. கோடை காலத்தில் எல்லோருக்கும் உடலின் வியர்வை வெளியேறிக்கொண்டே இருக்கும். இதன் விளைவாக துர்நாற்றம் ஏற்படும். நிறைய தண்ணீர் குடியுங்கள். கீரைகள், ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம் ஆகியவற்றை நிறைய சாப்பிடுங்கள். வெள்ளரி, தர்பூசணி, இளநீர் போன்றவற்றை அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள். வெயிலின் தாக்கம் முகத்தில் ஏராளமான கரும்புள்ளிகள் கொண்டு வரும். எண்ணெய் பசையான உடம்பு என்றால் முகத்தில் பருக்கள் பாடாய்படுத்திவிடும். அந்த சமயங்களில் பப்பாளி, வெள்ளரி இரண்டையும் பசும்பாலுடன் சேர்த்து மைய அரைத்து முகம், கழுத்து, கைகள், முதுகு என வெயில் படும் இடங்களில் தடவி ஊற வைத்து லைட் மசாஜ் செய்து கழுவ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சருமம் உடையவர்களுக்கு வெயில் காலத்தில் இன்னும் சரும பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். சருமம் வறட்சியாகவும் பொலிவிழந்தும் காணப்படும். கண்கள் உஷ்ணத்தால் எரியும். இப்படிப்பட்ட சருமம் பெற்றவர்கள் நிறைய தண்ணீர், இளநீர், பதநீர் குடிக்க வேண்டும். தர்பூசணி, கிருணி போன்ற பழங்களை நிறைய சாப்பிட வேண்டும். அதோடு தர்பூசணி பழத்துடன் பசும்பால், தேன் கலந்து கூழாக்கி முகம், கழுத்து, முதுகு, கைகளில் தடவி நன்கு ஊற வைத்து மசாஜ் செய்து கழுவ வேண்டும். அவகோடாவுடன் பசும்பால் சேர்த்து மைய அரைத்து முகம், கழுத்து, கைகளில் போட்டு ஊற வைத்து மசாஜ் செய்து கழுவ சரும வறட்சி குறையும். வெயிலின் தாக்கத்தால் ஏற்பட்ட ஸ்கின் டேமேஜ் குறையத் தொடங்கும். முகத்தை சாதாரண நீரால் கழுவ வேண்டும். நிறைய தண்ணீர், எலுமிச்சை சாறு, தர்பூசணி சாறு போன்றவற்றை குடிக்க வேண்டும். நாளை மற்றொரு பியூட்டி டிப்ஸுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.